तदो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी श्रीराम राम रमेति रमे मनोरमये मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नामावरानमे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च गोपकुमाराय गोविंदाय नमो नमः गोविंदाय नमो नमः ஸோ இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஸோ எல்லாருக்குமே ராமநவமியோட என்ன சொல்கிறது, குட் விஷஸ், என்ன சொல்கிறது தமிழில் வாழ்த்துக்கள், ராமநாமையோட வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே தெரிவிக்கிறோம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு பகவான் ஸ்ரீராமர் எதுக்காக தோன்றினார், அது அந்த 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 தோன்றோட உத்தேசம் காரணம் என்ன, ஸோ எப்படி ராமச்சந்திரமூர்த்தி ஒரு சத்திரியனா ஒரு குருஸ்தரா எப்படியெல்லாம் வாழ்ந்து காமிச்சு கொடுத்தாரு மக்களுக்குன்றது வந்து நம்ம இன்னைக்கு ஒரு 1 ஹவரில் நம்ம முடிச்சிடலாம். 8:30க்கெல்லாம் இனிமேல் முடிச்சிடும், கிளாஸ் முடிச்சிடுவோம். 7 o'clockலாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். 7 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். 7 மணிக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. ஸோ 7லேருந்து 8 வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம் சீக்கிரம். ஏன்னா அப்போ தான் எல்லாருக்குமே போய் வீட்டுக்கு போய் அவங்க வேலைகளை வந்து கரெக்டாக பார்க்க முடியும். ஸோ அதனால் ராமச்சந்திரமூர்த்தி முக்கியமான உத்தேசம், பகவான் வந்து தோன்றது வந்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி 4வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறாரு. என்னோட பக்தர்களை வந்து நான் காப்பாற்றுறதுக்காக மற்றும் அசுரர்களை வந்து வதம் பண்ணுறதுக்காக தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் வந்து யுக யுகமும் வந்து நான் தோன்றேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி திரேதாயுகத்தில் வந்து தோன்றாரு. ஸோ அந்த அந்த திரேதாயுகத்தில் பகவான் ராமச்சந்திரமூர்த்திக்கு வந்து மரியாதை புருஷான்னு சொல்லி கூப்பிடுவாங்க, குணஷீலான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்புறம் வந்து ராமச்சந்திரமூர்த்தியை நிறைய என்ன அயோத்தியாவில் வந்து அவரை வந்து மனப்பூர்வமாக எல்லாருமே நேசிக்கிறாங்க ராமச்சந்திரமூர்த்தியை. எதுக்காக இந்த ராமாயணம் வந்து எழுதப்பட்டிருக்கு, யாரால் எழுதப்பட்டது, எதுக்கு வந்து அவங்க இந்த ராமாயணத்தை வந்து யார் வந்து யாருக்கு சொல்கிறாங்க. இப்போ பகவத்கீதை வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனாக்கு சொல்கிறாங்க, பாகவதம் வந்து சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு உபதேசம் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்ம ராமாயணத்தை பார்த்தா வால்மீகி மகர்ஷி வந்து தன்னோட பின் பிறவியில் வந்து ரத்னாகரா வந்து அவர் வந்து பிறவி எடுத்திருந்தார். எடுக்கும்போது அவர் வந்து ஒரு டெக்காய்டி, அதாவது ஒரு வேடனா, அதுக்கப்புறம் டெக்காய்த்துக்கு என்ன சொல்கிறது, முகமுடி கள்ளக்காரன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி திருடுறது, கொள்ளை அடிக்கிறது, அப்புறம் என்ன சொல்கிறது வேட்டையாடுறது, பிராணிகளை வந்து விலங்குகளை வந்து சாவடிக்கிறது, பாதி சாவடித்து பாதி வந்து அப்படியே விட்டுறது, அதை பார்த்து சந்தோஷப்படுத்துறது, சொல்கிறது ரசிக்கிறது, கரெக்ட், குட் வேர்டு, ரசிக்கிறது, அதை பார்த்து ரசிக்கிறது, சந்தோஷம் எடுத்துக்கிறது, அதில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தடவை ஒரு நல்ல நாள் வந்து நாரத மகாமுனி வந்து அந்த அரண்யத்துக்கு வருவார். அந்த காட்டுக்கு வந்து பார்க்குறாரு, எல்லா இடத்துலையும் பாதி பாதியாக அதை வந்து வதம் பண்ணி பாதி அப்படியே விட்டு அது வந்து போராடிட்டு இருக்கும், வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து நாரதனால் தாங்க முடியல. ஏன்னா வைஷ்ணவரோட முக்கியமான குணம் என்னென்னா, மற்றவங்க யாருமே வந்து கஷ்டப்படக்கூடாது. இந்த பௌத்திக உலகத்தில் சந்தோஷமாக பகவானுக்கு தொண்டு செஞ்சு சேவையை கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்குமே தவிர கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு நோக்கம்தான் வைஷ்ணவர்களோட ஒரு முக்கியமான குணம். அதுக்கு நம்ம என்ன மந்திரம் வந்து சேன் பண்ணுறோம் டெய்லி, இல்லை அந்த
வைஷ்ணவரோட ஒரு மந்திரம் இருக்கு. வைஷ்ணவ பிரணாமம். வாஞ்சா கல்ப தருபியஸ்ய கிருபா சிந்துபியேவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ. பதிதா அண்ணா பாவம் செஞ்சவங்கன்னு அர்த்தம். ஸோ பதிதானாம் பாவனேபியோ, இந்த வைஷ்ணவர்களோட இது எப்படின்னா அவங்கள எதுக்கு ஒப்படைக்கிறாங்கன்னா, கல்ப தருபியஸ்ய, கல்பானா கல்பவருஷம். கல்பவருஷத்துக்கு வந்து நம்ம எதை கேட்டாலும் போய் கொடுத்துருவோம். ஆனால் இந்த கல்பவருஷம் இங்கே எங்கேயும் கிடையாது வசூலில். நம்ம நேராக வைகுண்டத்துக்கு போகணும். ஸோ வைகுண்டத்தில் அந்த கல்பவருஷத்தில் வந்து நம்ம எந்த சீசனில் எதோ, இப்போ மாங்காய் சீசன் இருக்குது. இப்போ மாங்காய் சீசனில் நம்ம வந்து ஆப்பிள் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வாங்குகிற ஆப்பிள்லாம் எதுவும் இந்தியன் ஆப்பிள் கிடையாது, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்துருக்குது. ஆப்பிள் கூட வெளிநாட்டிலேருந்து வருது. ஏன்னா அங்கே சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால் இப்போ வருது. நம்ம இந்தியாவில் வந்து சீசன் முடிஞ்சிச்சு ஆப்பிள் சீசன். இப்போ நம்ம வாங்குகிற ஆப்பிள் எல்லாமே நம்ம இந்தியன் கிடையாது, எல்லாமே இம்போர்ட்டட் தான். இப்போ போய் கல்பவருஷம் கிட்ட போய் ஆப்பிள் வேணும், எங்கள் நாட்டு ஆப்பிள் வேணும்னா நம்ம நாட்டு ஆப்பிள் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கல்பவருஷம் வந்து எப்படின்னா, அந்த மாதிரி வைஷ்ணவர்கள் சொல்கிறாங்க. வைஷ்ணவர்கள் யாரோட ஆசை என்னென்ன ஆசை இருக்கோ அந்த ஆசை எல்லாமே நிறைவேற்றுவாங்க. ஸோ அந்த அந்த ஆசைனா ஆன்மீகமான ஆசைகள், பௌதிகமான ஆசைகளும் நிறைவேற்ற மாட்டாங்க. ஸோ ஆன்மீகமான ஆசைகள் நிறைவேற்றினா பௌதிகமான ஆசைகள் எதுவுமே இருக்காது. அதான் அதோட லாஜிக்கே அவ்வளோதான். ஸோ அந்த அந்த நாரதமுனி அவரை பார்த்த உடனே எப்படியாவது இந்த ஒரு வேடனை வந்து இந்த லௌகிக்கமான ஒரு பிரௌரித்தில் இருந்து அவனை வெளியே வர வைக்கணும், அவனை பக்தராக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட அவர் அங்கே வந்து அவர்கிட்ட கிட்ட போகிறாரு. எப்படி நம்ம வந்து பாகவதமில் ஃபஸ்ட்டு கேண்டோ 1வது ஸ்கந்தம் 13வது சாப்டரு, அந்த சாப்டர் அந்த ஒரு பாடத்தில் வந்து திருதராஷ்டிரா குவிட்ஸ் ஹோமம்னு சொல்லி ஒரு பாடம் வந்து, திருதராஷ்டிரா வந்து வீட்டை வந்து விளங்கி வெளியே போகிறாரு. அதுக்கு காரணம் யாருன்னா விதுரர் தீர்த்த யாத்திரைகள்லாம் போய் மறுபடியும் அண்ணனுக்காக வராரு. அண்ணனுக்காக வந்து எப்படியாவது இவரை வந்து வெளியே அவரோட அண்ணனுக்கு வந்து ஞானோதயத்தை கொடுக்கணும். எந்த ஞானோதயம்? கிருஷ்ண உணர்வு என்ற ஞானோதயத்தை கொடுத்து அவங்கள எப்படியாவது வைராக்கியத்தை உண்டாக்கி அவங்க மனசில் இந்த ஒரு பௌதிக வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு வெறுப்பு உண்டாக்கி அவங்கள வெளியே அனுப்பணுன்ற ஒரு நோக்கத்தில் அவர் மறுபடியும் அண்ணாக்காக வராரு, திருதராஷ்டிரக்காக வராரு. ஏன்னா திருதராஷ்டிரர் வந்து குருட்டு, ஆன்மீகமாகவும் குருட்டு, பௌதிகமாகவும் குருட்டாரு. அதனால் எப்படியாவது அவரை வந்து வெளியே வர வைக்கணும். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட 100 மக்களையும் வதம் பண்ண பிறகும் அங்கேயே இருக்காரு. எங்கள் அஸ்தினாபுரத்தில் யுதிஷ்டிர மகாராஜு கொடுத்த எல்லா சௌகரியத்தையும் எல்லா வசதியும் வாங்கி மகாராஜ் மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவரோட கண்ட்ரோலில் பாண்டுராஜ் குழந்தைங்க இருக்கும்போது அவர் அப்படி பார்க்கல, வேறு மாதிரி பார்த்தாரு. அவங்கள டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க, வித்தியாசமாக பார்த்தாங்க. ஒரு வேலைக்காரங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க தம்பி பசங்களை. ஆனால் அவங்க பசங்களை வந்து அரண்மனையில் ஒரு நல்ல சதுப்பாயம் கொடுத்து நல்ல வசதி கொடுத்து அவங்க நல்லா வாழ்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி தம்பி மக்களை வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்க, வேறு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் யுதிஷ்டிர மகாராஜ் அதெல்லாமே எதுவுமே கண்டுக்காமல், எதுவுமே அதை வந்து அதை பற்றி யோசனை பண்ணாமல், என்னோட பெரியப்பாவுக்கு வந்து என் அப்பாவை நான் எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி அதுக்கும் மேலே நான் அவங்களை நல்லா பார்த்துக்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பிரசாதம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தார், நல்லா கேர் எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் திருதராஷ்டிரர் வந்து அந்த 100 மக்கள் வதமான பிறகு கூட அங்கேயே உட்காந்து அந்த அரண்மனையிலே நான் என்னோட வாழ்க்கையை வந்து அங்கேயே நான் வந்து எப்படியாவது செட்டில் ஆகிடணும் அங்கன்னு சொல்லி அவர் பிளான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் விதுரர் என்ன பண்ணார், அங்கே வந்து அவருக்கு ஞானோதயம் பண்ணி நல்லா பச்சையாக திட்டி அனுப்புறாரு. வெளியே பச்சையாக திட்டுறாரு. உபதேசம் எப்படி பண்ணுறாருன்னா, நாய் மாதிரி பீமா உனக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கான், இன்னும் நீ அதை சாப்பிட்டு உக்காந்து இன்னும் இங்கே நீ உக்காந்துருக்க, கேம்ப் போட்டு இன்னும் அதை சொல்கிறது முகாம் போட்டு இங்கே உக்காந்துருக்க, நீ இன்னும் உனக்கு வெக்கம் சூடு சுரணம் என்றது எதுவுமே கிடையாது உனக்கு. எப்போதான் நீ வெளியே போகிற, எப்போதான் உனக்கு வைராக்கியன்றது வருது, துரு வாழ்க்கையை வந்து நீ எப்போ தொடங்க போகிறேன்னு சொல்லி நல்லா திட்டுறாரு விதுரமாறார். ஸோ அந்த மாதிரி திட்டி அப்புறமா அவருக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் சூடு சோடுன்றது கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் வந்து வெளியே போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிறாரு. ஸோ அப்போ தான் சொல்கிறாரு விதுரர், இங்கேருந்து நீ போனால் உன்னோட சொந்தக்காரங்களுக்கு யாருக்குமே நீ இறந்ததே தெரியக்கூடாது.
அந்த மாதிரி ஒரு நிலைமையை, அந்த மாதிரி ஒரு மரணத்தை வந்து நீ அடையணும்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா பிரபுபாத சொல்கிறார், இது வந்து மரணம் அடையும் கலைன்னு சொல்கிறார். நம்ம கிருஷ்ண கான்சியஸ் வந்து ஜனனம் அடையும் கலையில மரணம் அடையும் கலை. எப்படி சாவுறதுன்றது தான், எப்படி நம்ம வந்து உடலை விட்டுறது தான் இந்த கிருஷ்ண உணர்வு. ஏன்னா உடலை விட்டுற டைமில் தான் நம்ம எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம், வேற எல்லாமே அது எக்ஸாமே கிடையாது. ஸோ அதனால இவர் நாதமணி சொல்கிறார், நீ இந்த மாதிரிலாம் இருக்கிற நீ வேடனா இருக்கிற, இதெல்லாம் பண்ணால் உனக்கு என்ன ஆகுன்றது தெரியுமா அப்படின்னா, நம்மளுக்கு என்ன குணப்பாடம்னா, நம்ம பண்ணுற இந்த பாவக்காரியங்களுக்கும் இந்த விக்ரமங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்றதே நமக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் தெரிஞ்சு பண்ணுறாங்க, சில பேர் தெரியாமையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதுக்கு என்ன ஆகும்ன்றதை நீ போய் முதல்ல யோசனை பண்ணியான்னு கேட்டார். அப்போ இவர் ரத்னாகர் சொல்கிறாரு, எனக்கு வேற எந்த விதமான ஒரு வேலை எனக்கு வேற எந்த வேலையும் தெரியாது, எனக்கு இது ஒன்று தான் நான் எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்காரு. இருந்தாலும் என்னோட மனைவியும் குழந்தைங்களை வந்து நான் பார்த்துக்கணும் இல்லையா, அவரை வந்து நான் வந்து பரிவாரத்தை நான் மெயின்டைன் பண்ணணும், நியந்திரணம் பண்ணணும், அவங்கள வந்து கேர் எடுத்துக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் நான் பண்ணி தான் அவனுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி நாரதமுனி சொன்னால், நான் அப்போது அவர் உங்கள் வீட்டில் போய் உங்கள் மனைவியும் உங்கள் குழந்தைங்களும் போய் கேட்டுட்டு வா, இதில் வந்து நிறைய பாவத்தை நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு அளவுக்கு நீங்கள் ஏதாவது எடுத்துக்க முடியுமான்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி போய் ரத்னாகர் அனுப்புறாரு. அப்போ இவர் யோசனை பண்ணுறாரு, ஆமாம் இவர் ஏதோ வித்தியாசமாக பேசுகிறாருன்னு சொல்லி, சரி இவங்க சொல்கிறது கேட்டுட்டு வந்தா சொல்லி போகிறாரு. மனைவி கிட்டே போய் கேட்குறாரு, என்னம்மா உங்களுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாவத்தை வந்து சுமத்துட்டுருக்கேன், நீங்கள் ஏதாவது ஒரு 10% 15% நீங்கள் எடுத்துக்கலான்னு கேட்டான். எனக்கு என்னத்துக்கு அது அந்த பாவத்தை, நீ இந்த பரிவாரத்தோட பெரியவர், நீங்களே கஷ்டப்பட்டு நீங்களே அந்த பாவத்தை எடுத்துக்கோங்க, நாங்கள் எடுத்துக்க மாட்டேன். சரி குழந்தைங்களை போய் கேட்டால் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு தெரியாது, நீங்களே அந்த பாவத்தை எடுத்துக்கோங்க, நாங்கள் எடுத்துக்க மாட்டேன்னு. சரி ரத்னாகர் போய் சொல்கிறார் நாரதமுனி கிட்ட, இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போது அவங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு பாவத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் மட்டும் ஏன் அந்த பாவத்தை எடுத்துக்கணும் சொல்லி கேட்குறாரு. அப்போ அவருக்கு கொஞ்சம் சாட்சாத்காரம் ஆகுது. அப்போ உணர ஆரம்பிக்கிறாங்க. உணர ஆரம்பிக்க அப்போ நான் என்ன செய்யணும்? ஏன்னா ஒரு குருநாதர் வந்து நம்மளுக்கு சில உபதேசங்களை கொடுக்கும்போது நம்ம வந்து கேட்கணும், அவர் நம்ம எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் எனக்கு அந்த உபதேசம் கொடுங்க, அந்த உபதேசத்தை வந்து நான் வந்து நான் முயற்சி பண்ணுறேன், நான் கடைப்பிடிக்கிறேன்ற ஒரு பாடத்தை நான் இந்த ராமாயணம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதே மாதிரி அர்ஜுனர் என்ன பண்ணுறார், பகவத்கீதையில் முதல் சாப்டர் எல்லாமே அவர் சொல்லிகிட்டே இருப்பார். பல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, என்னால் சண்டை போட முடியாது, நான் போர் பண்ண முடியாது, எனக்கு வந்து குருநாதர் வந்து துரோணாச்சாரியர், பீஷ்மா வந்து பிதாமகா, அவர்கிட்ட நான் எப்படி போராடுறது, அவர்கிட்ட நான் எப்படி போர் பண்ணுறது, அவங்கள எப்படி நான் வதம் பண்ணுறது, அந்த 4 பாயிண்ட் அப்படியே சொல்லிகிட்டே வராரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் மேலே அணுக்கமாக காமிக்கிறாரு, அவர் மேலே ஒரு அட்டாச்மெண்ட், அந்த துரோணாச்சாரியர் மேலேயும் பீஷ்மாச்சாரியர் மேலும் ஒரு பற்று காமிக்கிறாரு. அந்த பற்றுனால நான் அவங்க வதம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களே நான் வதம் பண்ணிட்டா நான் யார் கூட வாழ்ந்து நான் சந்தோஷப்பட முடியும், என் கூட யார் இருப்பாங்க சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு சொல்லி சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களெல்லாம் வதம் பண்ணிட்டா நான் நரகலோகத்துக்கு போகணும், நான் எதுக்காக நான் நரகலோகத்துக்கு போகணும், இவங்களை வதம் பண்ணி அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் எனக்கு வேண்டாம், சொர்க்கத்தையே நீங்கள் எனக்கு கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் சொல்லி அர்ஜுனன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இது குலதர்மம்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் வர்ணசங்கரா கிரியேட் ஆகிடுது, அன்வான்ட் பாப்புலேஷன், தேவையில்லாத ஒரு ஜனசங்கியை வந்து உருவாக்க போகுது இதனால. அப்புறம் எல்லாமே விதவைகள் ஆகிடுறாங்க, அவங்களெல்லாம் வதம் பண்ண எல்லாம் விதவை. இந்த மாதிரி ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி போடுறாரு அர்ஜுனர் கிருஷ்ணர் மேலே. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து ஆத்மாவோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸு குணங்கள் எல்லாமே சொல்லிட்டு வரும்போது 2வது இடத்துல, அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, கரிஷ்ய வசனம் தாகா, நான் உங்களுக்கு சரணடைஞ்சிடுறேன், நீங்கள் தான் எனக்கு குரு, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை செய்கிறேன்னு சொல்லி அப்புறமா அவர் அந்த ஞானோதயம் ஆன பிறகு வந்து அவங்க உணர்ந்து அதுக்கப்புறமா கிருஷ்ணருக்கு சரணடையார். அதே மாதிரி இங்கே இவர் ரத்னாகர் வந்து நாரதமுனிக்கு சரணடைகிறாரு. அப்புறம் அவர் சொல்கிறார், நீ வந்து இங்கே உட்காந்து பகவானோட நாமத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா எதுவுமே படிக்கலையே, எனக்கு எந்த சம்ஸ்கிருதமே தெரியாது, எந்த சாஸ்திரங்களும் நான் படித்ததில்லை, நான் எப்படி சொல்லுவேன், நீ ஒன்றும் சொல்லாத ராமா மட்டும் சொல்லுன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாரு, ராமான்னு சொல்ல முயற்சி பண்ணுறாரு, அவரால் முடியல, அதனால் மரான்னு சொல்லு,
அந்த மரம்னா உனக்கு தெரியும், ஏன்னா அங்கே நீ காட்டில் தான் இருக்கிற, அதனால் மரத்தை நீ சொல்லிட்டே இருன்னு சொல்லும்போது மரா அதுக்கு என்ன அப்புறம் என்ன ஆகுது, அது ராமாவாக மாறிடுது. அதுக்கப்புறம் ராமாவாக அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ராமான்னு சொல்ல 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 அவர் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் சொல்கிறார்ல, என்னோட நாமத்தை யாரை சத்தத்தமாக சொல்கிறாங்களோ திருட நிச்சயமாக சத்தத்தம் கீர்த்த எந்தோ மாம் சொல்லி பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார் கீதால. அப்படி யார் ஒருத்தர் சத்தத்தமாக சொல்கிறாங்களோ, இடைவிடாமல் சொல்லிட்டு இருப்பாரோ என் நாமத்தை, அவங்களுக்கு வந்து நானே அவங்களுக்கு புத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறார். புத்தி யோகம் தான் மமா ஏனமா முப்பயந்திட்டே. ஸோ நானே அவங்களுக்கு புத்தி யோகம் கொடுத்து அவங்கள வந்து என்னை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நான் வந்து அவருக்கு ஞானத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லும்போது ரத்னாகர் என்ன செய்கிறாரு, அது நாமத்தை வந்து தொடர்ந்து உச்சரணை சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, அந்த சம்பவத்தில் இவர் நாமத்தை சொல்லும்போது ஒரு 2 பறவைகள், ஆண் பறவையும் பெண் பறவையும் வந்து போகம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேரும் கலந்து இருக்கும்போது ஒரு வேடன் என்ன செய்யறான், அந்த ஆண் பறவைக்கு வந்து வில்லு குறி பண்ணி அதை வந்து வதம் பண்ணிடுறான். அது கீழே விழுந்த உடனே இந்த ரத்னாகர் அதை பார்த்து அது அந்த இது மேலே பயங்கரமான பற்று வந்துடுது அவருக்கு. அநியாயமாக இந்த பறவையை வந்து வதம் பண்ணிட்டியா நீ நான் சொல்லி அந்த பறவையை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப அனுதாபம் வந்தது. அனுதாபம் வந்த உடனே அவங்க வாயாலே ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அவரை சபிச்சிருக்காரு. அந்த வேடனை சபிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா உணர்றாரு, நான் தப்பு பண்ணிட்டேனே, அந்த பறவை மேலே இருக்கிற அனுதாபத்தை நான் என்ன பண்ணிட்டேன், இவனை வந்து நான் சபிச்சிட்டேனேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமே வாயில மந்திரம் வந்துட்டே இருக்கு. ஏன்னா எந்த எஃபெக்ட், அது எஃபெக்ட் என்ன, அதோட எஃபெக்ட், அதோட பிரபாவம் எப்படின்னா, தான் வந்து ஒரு தூயமான பக்தர்கிட்ட சாங்கீதம் எடுத்தது ஒரு காரணம். இன்னொன்று நாமத்தை உச்சாரணை பண்ணதுனால இன்னொரு காரணம், 2வது காரணம். நாமத்தை உச்சாரணை பண்ண என்ன ஆகுது, தானாக வந்துடும். எப்பேற்பட்ட ஒரு கடினமான ஒரு சாஸ்திரங்கள் இருந்தாலும், கடினமான ஸ்லோகமாக இருந்தால் கூட அது தானாக வந்துடும். இப்போ நம்ம எல்லாமே இது பகவத்கீதை ஸ்லோகம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கோம். ஸ்லோகத்தை இதுக்கு முன்னாடி நம்மளால் படிக்க முடியுதா? ரொம்ப கஷ்டம். அது பார்த்தோன்னே இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இதெல்லாம் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பி, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போது தானாக வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அட்லீஸ்ட் சம் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லி, ஆனால் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அந்த புரிதல் இருக்கணும் நம்மளுக்கு. இந்த ஸ்லோகா என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், ராமர் என்ன சொல்கிறாரு இந்த மந்திரத்தில், அதை வந்து புரிதல் இருந்தாவே நம்மளுக்கு போதும். தானாக வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆகிடும். ஸோ அதனால் அவருக்கு தானாக அந்த ஸ்லோகமெல்லாம் வந்துருக்கு, சாஸ்திரங்கள்லாம் வந்திருக்கு. எப்படி நம்ம துரோமராஜை பார்த்தா அந்த பகவானோட அந்த தன்னோட தாமரை ஹஸ்தத்தினால சங்கு எடுத்த ஒரு தலையை தாக்கின உடனே துரோமராஜு எந்த இதுவும் இல்லை. 5 வருஷத்துலேயே அவர் எந்த சாஸ்திரமும் படிக்கல. சின்ன வயசுலேயே அவர் இதுக்கு வந்துட்டார், தபஸ்யாக்கு வந்துட்டார். தபஸ்யாக்கு வந்த பிறகு அவருக்கு எதுவுமே பகவானை புகழ்ந்து பாடணுன்றதே தெரியாது. அந்த சங்கு, பகவானோட சங்கு அவங்க தலையில சிரசு மேல தாக்கின உடனே என்ன ஆகுது, எல்லாம் பாகவதம், பகவத்கீதா, ராமாயணம், இதிஹாசம், மகாபாரதம், அப்புறம் வந்து 18 உபனிஷத்துகள், 108 உபனிஷத்துகள், 18 புராணங்கள் எல்லாமே தானா வருது அவங்க வாயில. அது பகவானோட அந்த தொடர்புனால. அப்படி இவருக்கும் வியாச மகர்ஷிக்கு ஒன்றா வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வியாச மகர்ஷி நல்லா உணரிட்டு பிரம்மா வந்து தோன்றாரு அந்த இடத்துல. பிரம்மா தோன்ற பிறகு பிரம்மா கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, பிரம்மா கிட்ட, நான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்து அவனை சபிச்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கே தெரியாமையே இப்படி பண்ணானா தெரிஞ்சு பண்ணனான்றதே எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியல. ரொம்ப அந்த சோகத்தில் ஸ்லோகம் வந்துருச்சான் அவருக்கு, சோகத்தில் ஸ்லோகம் வந்துருச்சான் அவருக்கு, ரத்னாகருக்கு. அப்போது பிரம்மா சொல்கிறாரு, உன்னோட தப்பு ஒன்றும் கிடையாது, நான் தான் அந்த மாதிரி செஞ்சேன், அந்த இதை வந்து நான் தான் செட்டப் பண்ணேன். ஸோ ஒரு காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் இந்த ஒரு அமைப்பை நான் பண்ணேன். அதனால் நீங்கள் என்ன செய்ய, அப்போது இவர் கேட்குறாரு, பிரம்மாவை கேட்குறாரு, இந்த பிரம்மாண்டத்திலேயே தூய்மையான ஒரு மனிதன், புருஷோத்தமன் யாரு, எப்படி இருப்பார் அவரு, அவரோட குணங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி இவர் கேட்கும்போது இவர் பிரம்மா வந்து வர்ணிக்கிறார். ராமரோட 16-18 முக்கியமான ஒரு குணங்கள் இருக்கு. ஒரு குணத்தையும் நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கலாம், ஒரு குணத்தையும் ஷார்ட்டாக ஒரு கிளாஸ் எடுக்கலாம், ஆனால் ரொம்ப பெருசாக எடுக்கணும்னா பல வாரங்கள் கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு குணங்கள் இருக்கு ராமர்கிட்ட. அந்த குணங்கள் எல்லாமே வர்ணிச்சுட்டே வராரு.
விளக்கிட்டே வர்றாரு. யாரு? பிரம்மா. விளக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இது எதுக்காக நான் பண்ணனா இந்த சம்பவத்தை, நீ உன் கையால ராமாயணத்தை எழுதி வைக்கிறதுக்காக, அந்த புருஷோத்தமனை பத்தி நீங்க எழுத போறீங்க, நீங்க புகழ்ந்து பாட போறீங்க, அதனாலதான் நான் வந்து இந்த சம்பவத்தை உருவாக்கினேன். ஏன்னா ஏதாவது ஒரு கிரந்தம் எழுதுறேன்னா ஒரு சம்பவம் ஆகணும், ஒரு சோகம் ஆகணும், அப்பதான் வந்து அந்த கிரந்தத்தை எழுத முடியும். அதனால பிரம்மா என்ன செஞ்சாரு, ரத்னாகரை வந்து கருவியா பயன்படுத்திக்கிட்டு பிரம்மாவே ராமோபதேசம் பண்றாரு. யாருக்கு? ரத்னாகருக்கு ராமோபதேசம் பண்ண அவர் எழுதுறாரு. இது ராமாயணம் எழுதுற அளவுக்கு அவர் வந்து பிரம்மாவே அவருக்கு ஒரு அறிவை கொடுத்துருவாரு. ஸோ அப்போ பிரம்மா வந்து குருஸ்தானத்தில் வந்துருக்காங்க. குருஸ்தானத்தை வந்து ராமோபதேசம் எப்படி கீதோபதேசம் பண்ணாரோ அந்த மாதிரி இவர் ராமாயணத்தை பற்றி அவருக்கு சொல்ல இவர் எழுத ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் தான் அவருக்கு வந்து வால்மீகின்னு சொல்லி பேர் வந்தது இவருக்கு, ரத்னாகருக்கு. அப்புறம் வால்மீகி அது எழுதிட்டு என்ன பண்ணாரு, தன்னோட ஆசிரமத்தில் இருக்கிற லவகுஷக்கு உபதேசம் பண்ணார். இவர் உபதேசம் பண்ணி அந்த லவகுஷம் என்ன பண்ணுறாரு, இந்த ராமாயணத்தை அயோத்தியா ஃபுல்லாக பரவுறாரு. அப்படி பரவும் போது தான் அயோத்தியா இதுக்கு போகிறாரு. அயோத்தியா ராஜ்யத்துக்கு போய் தன்னோட தகப்பனாரான ராமச்சந்திரமூர்த்திக்கே இந்த ராமாயணத்தை சொல்கிறார். அங்கே போய் ராமச்சந்திரமூர்த்தியோட குழந்தைங்க ராமச்சந்திரமூர்த்திக்கே சொல்கிறார் ராமாயணத்தை பற்றி. இப்படி ராமாயணம் வந்து தொடங்குது. ஸோ அப்புறம் பாலகாண்டா, ராமச்சந்திரமூர்த்தியோட பாலகாண்டா, நிறைய 7 கண்டங்கள் இருக்கு இல்லையா, பாலகாண்டா, அயோத்தியா காண்டா, அப்புறம் வந்து அரண்ய காண்டா, கிஷ்கிந்த காண்டா, அப்புறம் சுந்தர காண்டா, அதுக்கப்புறம் வந்து யுத்த காண்டா, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் உத்தரகாண்டா. ஸோ இந்த மாதிரி 7 கண்டங்களாக வந்து இது பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 7 கண்டத்துலேயும் ராமநாமன் சொல்லி ஒரு இது இருக்கு, ஒரு பாடல் பாடியிருக்காரு. அதில் வந்து ஒரு காண்டத்துலேயும் என்னென்ன லீலைகள் நடந்திருக்கோ அது பாட்டாக பாடியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பாலகாண்டால என்ன ஆகுதுன்னா, தசரதருக்கு வந்து குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் அயோத்தியாவில். ஸோ இவங்கெல்லாம் ரகு வம்சத்தில் வந்தவங்க. அதாவது 2 வம்சம் இருக்குது, ஒன்று சூரிய வம்சம், இன்னொன்று சந்திர வம்சம். சூரிய வம்சம்ல யார் வராங்க? ராமர் வராங்க. சந்திர வம்சத்தில் கிருஷ்ணரோட வம்சம் அப்படியே வருது. கிருஷ்ணனோட சந்திர வம்சம் இவங்கெல்லாம். இவங்க ரகுவம்சத்தில் இவங்கெல்லாம் வராங்க. சூரிய வம்சத்தில் இவங்கெல்லாம் வராங்க. இக்ஷ்வாக்கு டைனாஸ்டி, இக்ஷ்வாக்கு வம்சம், இக்ஷ்வாக்குலேருந்து வருவாங்க. காட்வாங்க மகாராஜ், அந்த காட்வாங்கோட இதில் தான், அந்த சந்தத்தில் தான் இவங்கெல்லாம் வராங்க. ராமச்சந்திரமூர்த்தி, ரகுநாதர், இக்ஷ்வாக்கு இவங்கெல்லாம் அப்படி தான் வராங்க. அப்படி வரும்போது தசரதர் தான் கூட அந்த இதில் வராரு, அந்த லீனியேஜில் வராரு. தசரதருக்கு குழந்தை இல்லாமல், ஆனால் ஒரு பெண் குழந்தை இருந்தது சாந்தான்னு சொல்லி. அந்த சாந்தாவை வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னோட மித்திரர், அதாவது தன்னோட ஸ்நேகிதரான அவர் ஸ்நேகிதர் ஒருத்தர், அரசர் ஒருத்தர் இருப்பார் பக்கத்து ராஜ்யத்தில், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க தத்தா வாங்கிறார். என்ன சொல்றாரு, தத்தெடுக்கிறாரு. தத்தெடுத்துட்டு அந்த பெண் குழந்தை வாங்க அவர் வச்சுக்கிறாரு. ஸோ தத்தெடுத்த பிறகு என்ன ஆகுது, தசரதருக்கு குழந்தை இல்லாமல் ராஜ்யத்தில் வந்து மழை இல்லாமல் ஆயிடுது. மழை இல்லாமல் இவர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி புரியாமல், ராமாயணத்தில் இன்னொன்று என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு சமஸ்யா ப்ராப்ளம் வந்தாலும் என்ன பண்ணணும், பக்கத்தில் ராஜ புரோகிதர்கள் தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. ராஜ புரோகிதர்கள்லாம் கூப்பிட்டு, அப்புறம் அந்த ராஜ்யத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மந்திரி இருப்பாங்க, ஒரு பிராமணர் இருப்பாங்க. அந்த பிராமணரை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க என்ன பண்ணணும்னு சொல்லி. ஆமாம் ஆமாம், அவரு தான் சாந்தா, பேர் தான் சாந்தா. அந்த சாந்தாவை தான் இவர்கிட்ட கொடுக்கும். ஆண் குழந்தைகள் இல்லை வராங்க. ஸோ ஏன்னா ஆண் குழந்தைகள் வேணும் இல்லையா, சத்திரியருக்கு வந்து ராஜ்யத்தை வந்து அந்த வம்சோத்தாரர்களோட வேணும் இல்லையா, அதனால தான் ஆண் குழந்தைகள் இல்லைன்னு சொல்லி அவர். அப்போ என்ன, அந்த சமயத்தில் தசரதர் வந்து அந்த பக்கத்தை உங்கள் இவர் சொல்கிறாரு, இங்கே போய் அதாவது ஒரு மினிஸ்டர் பேர் என்ன முனிவர்கள், வசிஷ்ட முனி கிட்ட கேட்கும்போது வசிஷ்ட முனி சொல்கிறாரு, நம்ம வந்து இவங்க கிட்ட போகலாம், உங்கள் ஸ்நேகிதர் இருக்காரெல்லாம் அவங்க அந்த ராஜ்யத்துக்கு போகலாம். அந்த அவர் பேர் இன்னும் நல்லா இருக்கு, ராமாலே ஸ்டார்ட் ஆகுது, சொல்கிறாங்க அவங்க பேர்
ஸோ அங்கே போய் நம்ம வந்து இதை பற்றி நம்ம விசாரணை பண்ணலாம் சொல்லி போகும்போது அந்த ஒரு ராஜ்யத்தில் மண்டோகான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், ரோமபாதா அவர் பேர், அந்த அரசர் பேர் ரோமபாதம். அந்த ரோமபாதர்கிட்ட போகும்போது அவங்ககிட்ட ஒரு இவர் மந்திரி ஒரு முனிவர் இருப்பார், மண்டோக்கி முனின்னு சொல்லி ஒரு பேர், மண்டோக முனி. அந்த மண்டோக முனிக்கு ஒரு பையன் இருப்பார், அந்த பையன் பேர் வந்து ரிஷ்யசிந்தன் சொல்லி பேர். அந்த ரிஷ்யசிந்தன் வந்து எப்படி வளர்த்துருப்பாருன்னா, அவங்க வாழ்க்கையிலே வந்து பெண்களையே பார்க்கக்கூடாது அந்த அளவுக்கு ஒருத்தர் வளர்த்துருப்பாரு. பெண்களையே பார்க்கக்கூடாது. அவர் சாப்பிட்றது எப்படின்னா வெறும் கந்த மூலிகைகள் தான் சாப்பிடுவாங்க. காய் பழம் காட்டில் என்னென்ன கிடைக்குதோ இதெல்லாம் தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவரை வளர்த்துருப்பாங்க. ஸோ இவர் தசரத மகாராஜ் அங்கே போய் இவரை பார்க்குறாரு, மந்தோகமணியை பார்த்துட்டு ரோமபாதர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ராஜ்யத்தில் இந்த மாதிரி ஆயிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் ரிஷ்யசிந்தனை வந்து கூட்டிகிட்டு போங்க, அவரை கூட்டிகிட்டு போகிறது உங்களோட பொறுப்பு, நான் வந்து உங்களுக்கு செய்தி கொடுத்துட்டேன், நீங்கள் அதை எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்க. ஏன்னா ரிஷ்யசிந்தனை வந்து வெளியே விட மாட்டார் இவர், யார் மண்டோகமணி யார் எங்கேயும் வெளியே விட மாட்டார். அதனால் அவரை கூப்பிட்டு போனால் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும், எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வு வந்துடும் சொல்லி சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாரு, தசரதர் எப்படி ரிஷ்யசிந்தனை வந்து நம்ம இது அரசாங்கத்துக்கு நம்ம ராஜ்யத்துக்கு அரண்மனைக்கு அழிச்சின்னு வரதுன்னு சொல்லி யோசனை பண்ணுறாரு. பிளான் பண்ணும்போது சில கன்யங்களெல்லாம் அனுப்பாங்க, சில பெண்களெல்லாம் முனி வேஷம் போட்டு அவங்களோட கேம்புக்கு அனுப்புகிறாங்க, அந்த ஆசிரமத்துக்கு அனுப்பும்போது எப்போ அனுப்புகிறாருன்னா, இந்த மண்டோக முனி வந்து ரோமபாதரோட அரண்மனைக்கு வந்த பிறகு இவங்களை அனுப்புகிறாங்க. ஏன்னா அவரை பார்த்தா அவங்க உடனே அவர் வந்து தப்பிச்சிருவாங்க. அதனால அவங்க வந்த பிறகு இவங்களை அனுப்புகிறாரு. இவங்க போய் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இவருக்கு எங்கே இல்லாத ஆச்சரியம் இவருக்கு ரிஷ்யசிந்தனுக்கு. ஏன்னா என்றைக்குமே அவர் பெண்களை பார்த்ததே கிடையாது. அது பார்த்த உடனே இவங்களுக்கு என்னன்னா ஒரு வார்த்தைகள்லாம் ரொம்ப இனிப்பாக இருக்குது, அப்புறம் அவங்க பேசுகிறது இனிப்பாக இருக்குது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸு எல்லாமே ரொம்ப இனிப்பாக இருக்குது. யாருன்னு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் பக்கத்து ராஜ்யத்தில் இருக்கிறோம், உங்களை வந்து சந்திக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி. என்ன விஷயம் என்ன சொல்லுங்கள். சரி, அது பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி ஸ்வீட்டு இந்த மாதிரி லௌகிகமான உணர்வை வந்து சாப்பிட்டதே கிடையாது. எப்பவும் காய் பழம் எடுத்துகிட்டு வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அப்போ தான் சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்ட உடனே அவங்களோட உணர்வு கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா பெண்கள் கொடுத்தது இல்லையா, அந்த பெண்கள் கொடுத்ததுனால அந்த உணர்வெல்லாம் சேஞ்ச் ஆகுது. அவங்களுக்கு இருக்கிற அந்த தூயமான பக்தி தொண்டு எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது. உள்ள கரைஞ்சிட்டு இவங்களுக்கு எதுவுமே தியானமே உணர்வே வேற மாதிரி இருக்கு, வேற திசையில் போகுது. வேற திசையில் போய் அவங்க நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. அவங்கள கட்டி பிடிச்ச உடனே அவங்களுக்கு சம்பூர்ணமாக அந்த இது போயிடுது, அவங்களுக்கு அந்த பக்தி தோன்ற அந்த இது என்ன சொல்கிறது, அந்த உணர்வே போயிடுது. அந்த உணர்வுலேருந்து வெளியே வந்துடுறாரு. அது வந்த உடனே சரி நாங்கள் நாளைக்கு வந்து அவ்வளோதான், ஒரு டச் அப்படியே தாக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம், நீங்களும் வாங்க, நாளைக்கு வாங்க, உங்களை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இவங்க போன அந்த ஒரு நொடியில இருந்து அவங்கள பற்றியே தியானம் பண்ணிகிட்டே இருக்காரு இவர். யார் ரிஷ்யசிந்தன் வந்து அந்த பெண்களை பற்றியே தியானம் பண்ணி மைண்ட் எல்லாம் அங்கே போயிடுச்சு, தாட்ஸ் எல்லாமே அங்கே போயிடுச்சு, அந்த யோசனை எல்லாம் அவங்க மேலே போயிடுச்சு. அப்பா வராரு, பேசுறாரு, அப்பா கிட்ட பதிலே இல்லை. அப்புறமா அப்பா கிட்ட போய் என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க ரைட் சொல்றாரு. அப்போது அப்பாக்கே ஒரு மாதிரி ஆச்சரியம் ஆகிடுது, ஏன்னா எப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டான் இன்னைக்கு சொல்லி அவரே யோசனை பண்ணி சரி ஏதோ கொஞ்சம் ஆயாசமாக இருக்கான்னு சொல்லி சும்மா விட்டாரு. அடுத்த நாள் இவங்க மண்டோகமணி அரண்மனை போன உடனே மறுபடியும் இவங்க வராங்க, இந்த டீம் வராங்க. இந்த டீம் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் வாங்க, நீங்கள் எங்கள் ராஜ்யத்துக்கு வாங்க, எங்கள் அரண்மனைக்கு வாங்க சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது அந்த ரிஷ்யசிந்தன் வந்து அந்த அயோத்தியாவில் அப்படி கால் வச்ச உடனே அப்படியே மலை ஸ்டார்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு தூய்மையான பக்தி தொண்டு அவர் பண்ணிட்டார். அவர் கால் வச்ச உடனே அந்த மலையெல்லாம் வந்து மலை ஸ்டார்ட் ஆகிடும். மலை ஸ்டார்ட் ஆன உடனே அதுக்கப்புறம் அந்த இதுக்காக என்ன அது குழந்தைங்களுக்காக, ஆண் குழந்தைங்களுக்காக தசரத் மகாராஜ் ஒரு பெரிய யக்னம் வந்து ஒன்று பண்ணுறாரு. முதல்ல வந்து முனிவர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் அஸ்வமேத யக்னத்தை முதல்ல பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அஸ்வமேத யக்னம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ரிஷ்யசிந்தனை தான் அதிகாரியாக வைக்கிறாங்க, யக்னாதிகாரியாக வைக்கிறாங்க. உட்கார வச்சு அவர் யக்னம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் ரிஷ்யசிந்தன் சொல்கிறார், நீங்கள் புத்திர காமேஷ்டி யக்னா நீங்கள் பண்ணணும் சொல்லும்போது அந்த புத்திர காமேஷ்டி யக்னா பண்ண பிறகு
அது பண்ண அந்த யக்ன குண்டத்துலேருந்து ஒரு யக்ன புருஷர் ஒருத்தர் வந்து வெளியே வராரு. ஒரு பானையை வச்சுட்டு வெளியே வராரு. அந்த பானையை வச்சு அதில் ஒரு பானை ஃபுல்லாக பாயசம் இருக்கும். அதை வந்து தசரதருக்கு கொடுத்துட்டு நீங்கள் 4 பேரும் இது பிரித்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பாதி வந்து கௌசல்யா கொடுத்துருக்காரு. அது அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாதி இருக்கும். அந்த பாதியில் கொஞ்சமாக இவருக்கு கொடுப்பாங்க, கைகைக்கு கொடுப்பாங்க. சுமித்ராவுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க மீதியெல்லாம். ஸோ சுமித்ராவுக்கு 2 குழந்தைகள், கௌசல்யாவுக்கு ராமர், கைகைக்கு பரதர், சுமித்ராவுக்கு வந்து லக்ஷ்மணா, சத்ருக்னா. ஸோ இப்படி 4 குழந்தைங்களை வந்து இவங்க சாப்பிட்டு இவங்க 4 குழந்தைங்களுக்கு வந்து பிரிப்பு கொடுப்பாங்க. இது ஆன பிறகு அப்படியே இவங்க விளையாடிட்டே இருப்பாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது 5 வருஷம் ஆகுது. அப்போது ராமர் என்ன பண்ணார், ஒரு நாள் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ராமரோட லீலைகள் வந்து ரொம்ப குறைவு தான். பால்ய லீலைகள் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா அவர் வெளியே வந்துடுறாரு, அதனால தான். ஸோ அது 5 வருஷத்துக்கு இருக்கும்போது நல்லா மழை பெய்யுது ஒரு நாள். அந்த மழை பெய்யும் போது எல்லாருமே அங்கே 3 தாய்மார்கள் அங்கே இருப்பாங்க, தசரதர் இருப்பாங்க, எல்லாருமே அங்கே உட்காந்துருப்பாங்க. அந்த சேரை தூக்கி மந்த்ரான்னு சொல்லி ஒரு சேவகி இருப்பான், இவங்க கைக்கு கீழே அவங்க மேலே எடுத்து போட்டுடுறாங்க. போட்டவுடனே எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. மந்த்ரா என்ன பண்ணுது, ஸோ அது அப்படியே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஆமாம் சொல்லி அவரும் சிரிச்சிடுறாரு. சிரிச்சுட்டு உள்ள கணிக்கிறாரு, இவனுக்கு எப்படியாவது ஒரு நாள் கொடுக்குறேன் பாரு, சரியான ஒரு அடி கொடுக்குறான்னு சொல்லி கணிச்சுக்கிட்டே சும்மா ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் ஆன பிறகு எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. கௌசல்யா, தசரதர், அப்புறம் வந்து கைகேயி, அதுக்கப்புறம் சுமித்ரா, 4 குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு நல்ல நாள் விஸ்வாமித்திரர் வராரு. விஸ்வாமித்திரர் வந்துட்டு தசரதரை பார்த்து தசரதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து க்ஷத்ரியரோட ராஜரோட குணம் எப்படின்னா, யாராவது சாதுக்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். ஏன்னா இவங்க இந்த க்ஷத்ரியர்களெல்லாம் ஆழ்ந்து போயிருப்பாங்க, பௌத்திக வாழ்க்கையில் ஆழ்ந்து போய் சம்பூர்ணமாக மறந்துடுவாங்க. ஆனால் தசரத மகாராஜோட இது வேற, அவங்களோட உணர்வு வேற. அவங்களோட உணர்வு எல்லாம் சம்பூர்ணமாக ராமர் மேலே தான் இருக்கும். ராமர்னா உயிர் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது விஸ்வாமித்திரர் வந்து உட்காந்து அவங்கள எல்லாம் சத்காரம் பண்ணி, நான் எப்படி உங்களுக்கு சேவை செய்யணும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, என்னோட ஆசிரமத்தில் வந்து நிறைய அசுரர்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த அசுரர்கள் வந்து எங்களை வந்து பக்தி தொண்டு பண்ணுறதுக்கே விட மாட்டாங்க, எந்த யக்னமும் பண்ண முடியல. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு சகாயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள், என்ன சகாயம் பண்ண, என்ன வேணும்னு உங்களுக்கு நான் பண்ணிடுறேன்னு சொல்கிறேன். ஸோ அது சொன்ன உடனே, இப்போ நீங்கள் சொன்னதை நீங்கள் காப்பாற்றிக்கணும் சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், நான் காப்பாற்றிக்க போகிறேன். நான் வந்து ராமரை எனக்கு அனுப்புங்க என் கூட. ராமரை அனுப்பிச்சு அவங்களெல்லாம் நான் வந்து வதம் பண்ண பிறகு நான் மறுபடியும் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி விட்டுறேன் அயோத்தியாவுக்கு சொன்னால், தசரதனால அது தாங்க முடியல, அந்த வலியை தாங்க முடியல. ராமரை பிரித்து இருக்கவே முடியல அவரால். அப்படின்னா இங்கே என்ன பாடம்னா, ராமாயணத்தில் என்ன ராமாயணம் நம்ம என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஒன்று எல்லாரும் சந்தோஷமாக நம்ம இருக்கிறோம் வாழ்க்கையில். சந்தோஷமாக நல்ல சம்பாதனை, நல்லா உழைப்போம், நல்லா சம்பாதிச்சு வைப்போம், நல்ல பெரிய பெரிய வீடு வாங்குவோம், பெரிய பெரிய கார் வாங்குவோம், சமுதாயத்தில் பெரிய பேர், நல்ல புகழ், நல்ல செல்வாக்கு எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, விஸ்வாமித்திரர் மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு வரும். விஸ்வாமித்திரர் வந்து நம்மளோட குழந்தைங்களை யாராவது ஒருத்தர் இது பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இந்த சம்பவமெல்லாம் உருவாகும். இது இந்த பௌத்திக உலகத்தில் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி தான் நினைப்போம். ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரமானது கிடையாதுன்னு சொல்லி ராமாயணம் நமக்கு சொல்லி. அதே மாதிரி யார் மேலே எவ்வளோ பற்று வச்சிருப்போமோ அவரை வந்து பிடிங்கிடுவார் ஃபர்ஸ்ட் பகவான் நம்மகிட்ட. நம்ம மேலே ஒரு அழகான பொண்ணு மேலே பற்று இருக்கும், அழகான பங்களா மேலே ஒரு பற்று இருக்கும், அழகான கிரிக்கெட் மேலே ஒரு பற்று இருக்கும், அழகான மொபைல் மேலே ஒரு பற்று இருக்கும், ஐபேடு, கீபேடு எல்லா பேடு மேலே ஒரு பற்று இருக்கும். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு இது வாங்கணும்னு சொல்லி ஒரு பற்று இருக்கும். இந்த மாதிரி நிறைய பற்று. அப்போ அந்த பற்று இருக்கும்போது என்ன செய்வோம், பகவான் அதை தான் முதல்ல வந்து பிடிங்குவார். உங்களுக்கு தூயமான பக்தி நம்ம செய்யணும்னா பகவான் என்ன செய்யறாரு, எது மேலே நம்மளுக்கு பற்று நிறைய இருக்கோ, அதிகமாக இருக்கோ, அது மேலே தான் கை வைப்பார். அது மேலே தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். ஃபோக்கஸ் பண்ணுறது அதனால தான் பண்ணுவார்.
அந்த இதை வந்து பிடிங்கிடுவார் அவர் ஃபர்ஸ்ட். அதான் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் கருணான்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், நரகலோகம் மாதிரி இருக்கும். ஆனா விசேஷமான ஒரு கருணை என்னன்னா, எதை மேல நம்ம நிறைய பற்று வச்சிருக்கோமோ அந்த பற்றே இல்லாம செஞ்சிருவார். நம்ம அவர்கிட்ட போகணுன்ற மாதிரி நிலைமையில இருந்தா மட்டும், அவங்களுக்கு மட்டும், அந்த பக்தர்கள் மட்டும்தான், எல்லாருக்கும் கிடையாது, அந்த மாதிரி பக்தர்கள் மட்டும்தான், எல்லா வகை நபர்களும் கிடையாது. அப்ப என்ன செஞ்சாரு, ராமரை வந்து பிடுங்கிடுவார் அவர்கிட்ட, தசரதன் பிடுங்கி. அப்போ இது தசரதனுக்கு முடியல, என்னால ராமரை வந்து கொடுக்க முடியாதுன்றது மனசுல சொல்லிட்டு இருக்கு. ஆனா அவர் எப்படி இவர்கிட்ட சொல்றது, விஸ்வாமித்திரர்கிட்ட? அவர் ஏதாவது சபிச்சுட்டா, நான் விஸ்வாமித்திர ஏதாவது சபிச்சுட்டா, அவரு ரொம்ப கோபமானக்காரர். அதுக்கப்புறம் யோசனை பண்றாரு, அவர் என்ன பதிலே கொடுக்கல. அப்போ விஸ்வாமித்திரர் கேட்கிறாரு, என்ன நான் சொன்னதை நீங்க எப்படி என்ன யோசனை பண்ணீங்களான்னா, இல்ல ராமரை விட்டுட்டு நீங்க எதை வேணாலும் கேளுங்க, நானே கூட வந்துடுறேன், என்னோட சிப்பாய்களை எல்லாரையும் நான் அழைச்சின்னு வந்துடுறேன், ராஜ்யத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஆனால் ராமரை மட்டும் தயவுசெய்து கேட்காதீங்க சொல்லும்போது, அப்படி சொல்றதுக்கு இப்போ வந்தாரு. விஸ்வாமித்திரர் சொல்றாரு, நான் கேட்டது ராமரை மட்டும்தான் நான் கேட்கிறேன், வேற நீங்க கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ உடனே வசிஷ்டமுனி கிட்ட வர, வசிஷ்டமுனி கிட்ட வந்து, தசரதரே அதை பத்தி, ராமரை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, அப்படி விஸ்வாமித்திரன் நினைச்சா அவரே வந்து அசுரர் வந்து வதம் பண்ற அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கு, இருந்தாலும் உங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் நம்ம ராமருக்கும் லட்சுமணருக்கு நிறைய மந்திரோபதேசங்களை பண்ணுவாங்க, நிறைய பயிற்சி, நிறைய சாதனை, நிறைய ஆன்மீகமான ஈடுபாடு, நிறைய சக்திகள் எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் அவங்க அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அது ராமரால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது, அதுக்கு ராமர் தான் சரியான தகுந்த ஒரு நபர், அது நீங்க தைரியமா அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரை மனசை வந்து இது சமாதானப்படுத்துறாரு. அப்போ விஸ்வாமித்திரருக்கு ஓகே, இவர் சொல்றாரு, யார நம்ம வசிஷ்டர் சொல்றாரு, சொன்ன பிறகு விஸ்வாமித்திரர்கிட்ட கூட அனுப்புறாரு. சரி, அனுப்பிச்ச பிறகு விஸ்வாமித்திரர் அவங்க அழைச்சிட்டு போறாங்க, காட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது அப்போதான் அரண்ய கண்டா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது வரைக்கும் பாலகாண்டாச்சு, அயோத்தியா காண்டாச்சு, அரண்ய கண்டா அப்போ ஸ்டார்ட் ஆகுது. அரண்யத்தில் கூட்டிட்டு போகும்போது ஒரு அந்த நாளே நல்லா தூங்கிடுறாரு, ராமலட்சுமணன் தூங்கிட்டு இவரு தூங்குறாரு. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே விஸ்வாமித்திரர் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு இவங்க யாருன்னு தெரியும் விஸ்வாமித்திரருக்கு, தெய்வத்தமா பரமபுருஷரு, இவங்க வந்து அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகர், இவங்க சரி நல்லா தெரியும் அவருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, உடனே எந்திரா ராம எந்திரா லட்சுமணன் சொல்லி கேட்கலாரு. அப்பதான் சுப்பிரபாதத்தை பாடுறாரு விஸ்வாமித்திரர், சுப்பிரபாதத்தை பாட்டி. அந்த சுப்பிரபாதம் தான் இப்போ நம்ம எல்லா கோயிலையும் பாடிட்டு இருக்குது, பகவான் வந்து எழுப்பி விடுறாரு. உத்திஷ்டோன்னு சொல்லி நம்ம பாடுறோம் இல்லையா, கௌசல்யா, அந்த வந்து அது பாடுறாரு விஸ்வாமித்திரர். அப்போ பாடினது தான் அது, அப்போ பாடினது வேதாயுதத்தில். சரி, அதை பாடினோடனே இவங்க எந்திரிச்சுறாங்க. எந்திரிச்சிட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்க குருநாதர், ஏன்னா ராமாரு லக்ஷ்மணன் எப்படி என்ன நம்மளுக்கு அந்த பாடத்தை தெரிய வைக்கிறாருன்னா, விஸ்வாமித்திரர் அன்றவர் வந்து குருவா பார்த்தாரு, குருநாதரா பார்த்து ஒரு சீடர்கள் வந்து குருவை வந்து எப்படி வந்து அவங்கள வந்து கடைபிடிக்கணும், ஒரு குரு சொல்ற ஆதேசத்தை, குரு சொல்ற அந்த கட்டளையில வந்து எப்படி வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ஆதர்ஷனமா எடுத்துக்கணும், எப்படி நம்ம வந்து கடைபிடிக்கணும்ன்றது வந்து நம்ம ராமர் லட்சுமணன் வந்து காமிச்சு கொடுக்குறாரு. ஏன்னா நிறைய குருநாதர் வந்து நம்ம உபதேசங்கள் கொடுத்துருப்பாங்க, கட்டளைகள் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஓரளவுக்கு வந்து அதை வந்து கடைப்பிடிக்கிறோம், சில டைம்ல வந்து நம்ம கடைப்பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஆனால் அது அவங்க வந்து வாக்தானம் கொடுத்தா நம்ம வந்து கடைப்பிடிச்சி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே ராமாயணம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குது, குருவோட கட்டளைகளை வந்து எப்படி நம்ம கடைப்பிடிக்கணுன்றது வந்து இங்கே சொல்லிக் கொடுக்குது நம்ம ராமாயணத்தில். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க ஆசிரமத்துக்கு போகிறாங்க, விஸ்வாமித்திர ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கெல்லாம் விஸ்ராந்தியெல்லாம் எடுத்துட்டு, இப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி தாட்டக்கி என்ற ஒரு பெரிய அரக்கி, அந்த அரக்கியை வந்து நீங்கள் வந்து வதம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தாட்டக்கி என்றது எதை வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குதுன்னா, அகங்காரம், அப்புறம் வந்து நம்ம பக்தி தொண்டு பண்ணும்போது, அந்த பக்தி தொண்டு பாதையில் போகும்போது இந்த தாட்டக்கி என்ற ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை வந்து நம்மளை வந்து உண்டாக்கும். நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் நம்மளுக்கு, தாட்டக்கி என்ற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கும். நம்ம பக்தி தொண்டு பண்ணிகிட்டே இருப்போம், ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருப்போம், விருந்தாளிங்க வருவாங்க, தீவிரமாக பண்ணிட்டு இருப்போம். அப்போ கரெக்டாக அந்த விருந்தாளிங்க வந்து இன்விடேஷன் கொடுக்க வருவாங்க, இல்லை ஒரு மொபைல் ஃபோனில் கால் வரும், அதை அந்த கால் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்சஸ் வரும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அபக்தராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பக்தரை வந்து பக்தி பண்ணுறதுக்கு வந்து தடையாக போடுவாங்க.
இதெல்லாம் தாட்டக்கி வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது இந்த மாதிரி. அதனால் அந்த தாட்டக்கி மாதிரி ஒரு டிஸ்டர்பன்சஸ்ஸு, தாட்டக்கி மாதிரி ஒரு அகங்காரம், தாட்டக்கி மாதிரி ஒரு அந்த பக்தி தொண்டு பண்ணுறவங்களுக்கு வந்து தடையை கொடுக்குறவங்கள அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து தவிக்கணும்னு சொல்லி இதை காமிக்கிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா தாட்டக்கியை வந்து வதம் பண்ணிடுவாங்க. தாட்டக்கியை வதம் பண்ணிவிட்டு சொல்கிறாரு விஸ்வாமித்திரர், தாட்டக்கியை நீங்கள் வதம் பண்ணிட்டு அப்போ வதம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் முன்னாடி போயிட்டே இருக்கும்போது ஆசிரமத்துக்கு போயிடுறாங்க. ஆசிரமத்துக்கு போய் சொல்கிறாங்க, இங்கே கர் அண்ட் பூஷன் அந்த மாதிரி ஒரு 2 பேர் ரொம்ப எங்களுக்கு வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்காங்க, என்ன பண்ணவே முடியல எங்களால். அவங்க பேர் சுபாகு, அப்புறம் வந்து மாரிச்சி. இந்த 2 அரக்கணங்கள் வந்து 5 minutes. இந்த 2 அரக்கணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இவங்களை வந்து இவங்க 2 பேரை வந்து நீங்கள் வதம் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அப்போது ராமலட்சுமணன் என்ன பண்ணுறாரு, சுபாவை வந்து வதம் பண்ணிடுறாரு. சுபாவை வதம் பண்ண அந்த இதை பார்த்த உடனே மாரிச்சி பயந்துடுறான். மாரிச்சி பயந்துட்டு ராமர்கிட்ட இது மன்னிப்பு கேட்டு ஓடி போயிடுறான். ராமரை வந்து அவரை வந்து ஒரு வில்லு பிரயோகம் பண்ணோன்னே அவர் எங்கேயோ ஒரு பழைய யோஜனாஸ் தூரமாக அவர் விழுந்துடுறாரு. சொல்லிடுறாரு ராமர்கிட்ட, நான் தயவுசெய்து நான் என்னை வதம் பண்ணிடுறேங்க, நான் ஏதோ ஒரு மான் ரூபத்தில் போய் நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி அவர் கிளம்பிடுறாரு. அப்போ மாரிச்சியை விட்டுறாரு. ஏன்னா மாரிச்சியை விடுறதுனால தான் அங்கே ராமாயணமே ஸ்டார்ட் ஆகும். அதனால அவர் விட்டுறாரு. ஸோ மாரிச்சி வந்து பெரிய மாயாவாதி, அவர் எந்த ரூபம் வேணாலும் அவர் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இது அரண்யக்காண்டெல்லாம் இப்படி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து இவங்களை வந்து வதம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் மிதிலாக்கு போகிறாரு, ஜனக்புரி. அதாவது இப்போது ப்ரெசன்ட் டே நேபாள் இப்போ ஜனக்புரி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் ஜனக மகாராஜ் இருக்கார். அந்த ஜனக மகாராஜோட ராஜ்யத்துக்கு இவங்களுக்கு விஸ்வாமித்திரருக்கு ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி சீதாக்கு வந்து சுயம்வரம் நடக்குது, ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லும்போது விஸ்வாமித்திரர் இவங்களை கூப்பிடுறாரு, நீங்களும் வரணும், நீங்களும் அந்த இதுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க அழைச்சின்னு போகிறாங்க. அழைச்சின்னு போகும்போது அங்கே இதுக்கு ஜனக்புரிக்கு போகிறாங்க. அந்த ஜனக்புரியில் போனால் ஒரு பெரிய சிவதனஸ் இருக்கும். இந்த சிவதனஸ் வந்து சீதா மாதா வந்து எப்படி ஜனகருக்கு வந்து கிடைக்கிறாருன்னா, அந்த ஒரு துளசி தோட்டத்தில் வந்து இவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க, யக்னம் பண்ணிட்டு இருக்கும்போது அதை இது தோண்டும் போது ஒரு தங்கப்பெட்டியில் ஒரு அழகான குழந்தை, அந்த அழகான குழந்தைய அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும். அந்த பாக்ஸில் எடுத்து இவங்களை சீதா மாதா கொண்டு போய் வளர்த்துவாங்க. ஸோ அந்த சீதா மாதா 5 வருஷத்தில் இருக்கும்போது ஒரு பந்து விளையாட்டு இருப்பார் குழந்தைங்களுக்கு கூட, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட. அந்த பந்து விளையாடும் போது அந்த பந்து போய் அந்த சிவதனஸ் மேலே விழுந்துடுது. அந்த சிவதனஸ் எப்படி தூக்கணும்னா 300 பேர் பெரிய பெரிய மகாரத்தர்கள் வந்து அதுக்கு தூக்கணும், அந்த அளவுக்கு அது வலிமையானது. அதை போய் சீதா மாதா இவங்க வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை வந்து ஏதோ குச்சி எடுத்து அந்த பந்தை வந்து எடுக்க பார்க்குறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, முடியல. சீதா மாதா யோசனை பண்ணி என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நிறைய வகையில் வந்து முயற்சி பண்ணுவாங்க அதை எடுக்கிறதுக்காக, ஆனால் முடியல. ஆனால் சீதா மாதா என்ன பண்ணுவாங்க, சரளமாக அதை தூக்கி அந்த பாலை எடுத்துருவாங்க, இந்த தனசையே தூக்கிடுறாங்க. இதை பார்த்த ஒரு சிப்பாய் என்ன பண்ணுறான், இவங்ககிட்ட போய் சொல்கிறாரு, ஜனக் மகாராஜ் கிட்ட, இப்படி நம்ம குழந்தை வந்து சரளமாக அந்த தனசை தூக்கிட்டாங்க, 300 பேர் தூக்க வேண்டிய அந்த தனசை சரளமாக தூக்கிட்டாங்க இவர் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ உணர்றாரு ஜனக மகாராஜ், நம்ம குழந்தைக்கு என்னோட பொண்ணுக்கு வந்து சீதா மாதாவோட வலிமையான ஒரு பெரிய மகாரதர், ஒரு பெரிய புருஷோத்தமர் தான், அவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றது அப்போ நிச்சயம் பண்ணுறாரு. அதுக்கு கரெக்டாக விஸ்வாமித்திரர் வந்து அங்கே அழைச்சின்னு வர்றாரு. ஸோ அப்படி அழைச்சின்னு வரும்போது அந்த சிவதனசை வந்து தூக்குறாரு. அது தூக்குன உடனே அவரோட தாக்கத்துக்கே அந்த சிவதனசை உடஞ்சி போயிடுது. அவர் தாக்கின உடனே, ராமர் தாக்கின உடனே இறங்கி உடஞ்சி போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ராமநாமத்தை வந்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சாலே நம்ம இதயத்தில் இருக்கிற எல்லா கல்மஷமும் உடஞ்சி போயிடும். உடஞ்சி போய் அந்த ராமநாமம் உள்ள போயிடும். அதான் அதுக்கு புரிதல். யார் ஒருத்தர் வந்து ராமநாமத்தை வந்து தாக்குறாரோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து யார் வந்து உச்சரிக்கிறாரோ அந்த உச்சரிப்பு வந்து தொடங்கும் போதே என்ன ஆகுதுன்னா நம்மளோட கல்மஷம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ இதோட நம்ம நிறுத்திக்கலாம்.
ஏன்னா டைம் அந்த ஒரு பீஸ் வந்து பிரபு ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் வந்து விழுந்துடும் ராமர். அந்த தனுசு உடைச்சது. அதனாலதான் அந்த பேர் வந்து தனுஷ்கோடி. ஓ ரைட் ரைட் வெரி குட் கரெக்ட். பாதாள லோகத்துல போயிடுச்சான். இன்னொன்னு வந்து தனுஷ்கோடியில இதுல இருக்கு ராமேஸ்வரத்துல. தனுஷ்கோடி பாதாள லோகம். வெரி குட். அயோத்தியா. இன்னொன்னு அயோத்தியா ஜனகபுரி. மூணு பீஸா உடைச்சு 3 இடத்துல போய் விழுந்துடும். ஓகே ஓகே. वाल्मीकि रामायण ग्रंथम की जय. राम नवमी महोत्सव की जय. सीताराम लक्ष्मण जानकी हनुमान की जय. निताय सीतानाथ गौर प्रेमानंद. हरे 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 हरे. 19ஆம் தேதி ஏகாதசி விரதம் இருக்கு. விரதம் கடைபிடிக்கிறவங்க கடைபிடிக்கலாம். அடுத்த நாள் வந்து பிரேக்கிங் டைம் 6:02 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிரேக்கிங் டைம் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதாஜி பிரபு கேட்டா சொல்லிடுவாங்க. அவங்க மெசேஜ் அனுப்பிச்சுடுவாங்க. ஹரே கிருஷ்ணா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் கூட சொல்லலாம். இந்த மாதிரி டைம் பர்மிட்ஸ். 7 மணிக்கு இனிமேல் 7 மணிக்கு வந்துருக்காங்க. மற்றவங்க சொல்லிடுங்க 7 மணிக்கு வர சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா ரெசிடேஷன் எல்லாம் நாங்கள் பயிற்சி பண்ணலாம். இப்போ கீர்த்தன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து ஸ்லோகாஸ் வந்து மெமரைஸ் பண்ணுறது. அந்த ஸ்லோகா எந்த சமயத்தில் எந்த கான்டெக்ஸ்டில் நம்மளுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணும்போது நம்மளுக்கு பயன்படுன்றது நம்ம வந்து செட் பண்ணிக்கிட்டு அதை வந்து பயிற்சி பண்ணோம். ட்ரைனிங் ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெபம் பண்ணீங்களா? வெரி குட் நைஸ். இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு என்ன விசேஷம்?